சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாரும் சத்யா ரேகாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே சந்திரா சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியால் தான் இப்போ சத்யா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறான் அப்படின்னு முத்து மீனாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க சந்திரா. வீட்டுக்கு வந்த மீனா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா, விஜயாத்தை, ரவி, ஸ்ருதி எல்லாரும் சத்யாவோட கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பாட்டி எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. பாட்டி, நீங்கள் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். இனி கொஞ்ச நாள் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, மீனா, முத்துவும் நீயும் என்கிட்ட பேசுனீங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க. அதனால் நான் கிளம்பி வந்தேன். ஆனால் விஜயா என்னை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் மீனா முத்து பேச்சு தானே கேட்பீங்க அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் நீ தானே விஜயா என்னுடைய மருமக, என்னை நீ தானே பார்த்துக்கணும், நீ தானே பொறுப்பாக என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ஆனால் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தீங்க. முத்துவும் மீனாவும் என் மேலே உள்ள அக்கறையில் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் நீ மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திய விஜயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லாத்த நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் முத்து மீனா கூப்பிட்டா கண்டிப்பாக வருவீங்க. அதான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், மனோஜ் இன்னும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலையான்னு கேட்கும்போது, மனோஜுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, நானும் மனோஜ் கிட்ட பேசணும். ஏற்கனவே சத்யாவோட கல்யாணத்துக்கு மனோஜ் வரவே இல்லை. அதனால் மனோஜ் வந்த உடனே மனோஜ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த வீட்டில் மாடியில் ரூம் கட்டணும்னு பேசுனீங்க. ஆனால் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யலை. ஆனால் இப்போ மனோஜோட ரூமை முத்துவுக்கு கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம்மா, மனோஜ் இப்போ தனியாக தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி முத்துவுக்கும் மீனாவுக்கும் முன்னாடியே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருக்கணும். என்ன செய்ய, நம்ம முத்து மீனாவை பற்றி ரொம்ப யோசிக்கவே மாட்டிக்கிறோம். ஆனால் முத்து மீனா இந்த வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாங்க அப்படின்னு பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி, இங்கே மனோஜோட ரூம் எனக்கு வேணும்னு நான் கேட்கவே இல்லை. அப்பா தான் இந்த ரூமை வந்து இனி முத்து எடுத்துக்கிட்டுன்னு சொன்னார். அப்படி இல்லைனாலும் நானும் மீனாவும் மாடியில் ரூம் கட்டணும்னு தான் யோசித்தோம். ஆனால் எங்களுக்குன்னு என்னதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் எங்களால் மாடியில் ரூம் கட்டவே முடியல பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் அங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, அது எப்படி உங்களால் மாடியில் ரூம் கட்ட முடியும்? எப்படியோ மனோஜோட ரூம் முத்துவுக்கு கிடச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தில் தான் முத்து இப்படி பேசுகிறான். முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை சரியாக அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறதும் இல்லை, இப்படி தேவையில்லாமல் நிறைய செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நாங்கள் அப்படி ஒன்றும் செலவு செய்யலையேன்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா பேசுகிற? இங்கே சத்யாவோட கல்யாணத்துக்காக நீயும் முத்துவும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. எவ்வளோ செலவாயிருக்கும். ஆனால் நான் கேள்வி கேட்டால் நீ சரியாக பதில் சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். இப்படி உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து செலவு செய்கிற மீனா, இனியாவது கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை, நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ஃபினான்சர்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கினோம். ஏற்கனவே நாங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு யோசிக்கிறோம். அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் நாங்கள் செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதானே, நான் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த வீடு கிடைக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, முத்து சொல்கிறதும் மீனா சொல்கிறதும் உண்மைதானே. அவங்களால தானே உன்னுடைய வீடு கிடச்சிருக்கு. நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண, எங்ககிட்ட சொல்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்த, சிந்தாமணி பேச்சை கேட்ட. ஆனால் மனோஜுக்காக உதவி செஞ்சதால் உன்னுடைய வீடும் இல்லாமல் மீனா வீட்டில் தானே தங்கியிருந்த. நல்ல வேலை, முத்து புத்திசாலித்தனமாக நல்லபடியாக வீடை திருப்பி வாங்கி கொடுத்துட்டான். இல்லைனா உன்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. மீனா கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறியே, என்னைக்காவது மனோஜ் கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறியா? மனோஜ் நீ இப்படிலாம் செய்யாதன்னு பேசி புரிய வச்சிருக்கிறியா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். மீனா செஞ்ச உதவியை எப்படி தான் நீ யோசிக்காமல் இருக்கிறியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, இப்போ தான் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படியே நீங்கள் மீனா முத்துவை பாராட்டி பேசினா மட்டும் மீனாவையும் முத்துவையும் நான் புரிஞ்சிக்க போகிறேனா? இல்லை மீனாவையும் முத்துவையும் நான் ஏற்றுக்க போகிறேனா? இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ மீனாவை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசலை. என்னைக்கா இருந்தாலும் மீனாவோட அருமை பெருமை என்னன்னு உனக்கு புரிய வரும். ஆனால் மனோஜை நம்பி மறுபடியும் ஏமாந்து போய் நிற்காதன்னு சொல்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன். உன் பையன் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறல்ல, இன்னும் நல்லா அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. நீ இன்னும் மீனாவை புரிஞ்சுக்காம பேசுறியே, இதெல்லாம் சரியா விஜயா? சரி, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். மீனா, எனக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வை. அது மட்டும் இல்லாமல்
நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே ரூமுக்கு வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? உங்கள் அம்மா வந்த உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை கேள்வி கேட்குறாங்க, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. எனக்காக நீங்கள் பேச மாட்டீங்களா? சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மீனாவுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ண முன்னாடி வந்து நிற்கிறீங்கல்ல. இங்கே முத்துவும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், நீங்களும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என் பையன் மனோஜ் வீட்டில் இல்லை, இல்லைனா எனக்காக பேசியிருப்பான். உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் அம்மா எதுக்கு இப்போ இங்கே வீட்டுக்கு வந்தாங்க? பேசாமல் அவங்க வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. மீனாவும் முத்துவும் பாட்டி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்தாங்க. வந்த உடனே உங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்க? இதுக்காக தான் உங்கள் அம்மா உடனே கிளம்பி வந்தாங்களா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா பொறுமையா இரு. எங்கள் அம்மா இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நீ தான் வீட்டில் சும்மா இருக்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட வீட்டில் சும்மா இருந்ததே இல்லை. அவ்வளோ வேலை செய்வாங்க. நீ எங்கள் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்குறியா? இது என்னுடைய வீடு. அப்படி இல்லைனாலும் முத்து மீனா கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கி கொடுத்ததுக்கு இது முத்து மீனாவோட வீடுன்னு தான் சொல்லணும். நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு அண்ணாமலையும் பேசுகிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா கிச்சனில் பாட்டிக்காக விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய தம்பி சத்யாவை அவங்க வீட்டில் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் பாட்டி செஞ்ச உதவியால் தான் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கு. பாட்டி மட்டும் உதவி செய்யலைன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்காது. பாட்டி செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் மீனா செய்கிறாங்க. அந்த சமயம் விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இங்கே என்னுடைய அத்தை மீனாவை பாராட்டணும், மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறா. என் அத்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறா. மீனாவுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்கணும். ஆனால் என் அத்தை வீட்டுக்கு வந்த உடனே இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வராரு. மீனா பாட்டிக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சதால பாட்டியை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, மீனா சமைச்சு கொடுத்தா சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றேன். என்ன, என் மருமக விஜயா எனக்காக சமைச்சு கொடுக்கவே மாட்டா அப்படின்னு மீனாவை பாராட்டி பேசும்போது அங்கே முத்து வராரு. என்ன பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மீனா எவ்வளோ ருசியாக சமைக்கிறான்னு பார்த்தியா? சீக்கிரமாகவே மீனாவுக்கு நீ நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி, இப்போ தான் எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. அதான் பாட்டி, காரெல்லாம் கொடுத்துருக்கேன்ல மாதம் மாதம். அந்த கார் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரும். அந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீனாவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். முதல்ல நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு மீனாவுக்கு கண்டிப்பாக நகை வாங்கி கொடுப்பேன். மாடியில் மீனாவுக்காக பெரிய ரூம் கட்டி கொடுப்பேன். என்ன மீனா, நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் முயற்சி செஞ்சதால் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து மாதம் மாதம் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது. நம்ம மட்டும் ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்காமல் இருந்திருந்தா இப்போவே நீங்கள் எனக்கு நகை வாங்கி கொடுத்துருப்பீங்க. என்ன செய்கிறது, இங்கே மனோஜால் தானே நம்ம இப்போ கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனால் முத்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணால் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன, முத்து தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அப்புறம் உனக்கு என்ன, நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா பேசுகிறது எல்லாமே சரிதான் விஜயா. மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்வான். முத்து வந்து மனோஜுக்காக கடன் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் சரியில்லை. அதான் மீனா கேள்வி கேட்குறா. மீனாவுக்காக முத்து நகை வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை விஜயா கவனிக்கிறாங்க. முத்துக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதா? அப்புறம் ஃபினான்சர்கிட்ட இந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு மீனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதான் மீனா வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா. மீனா, உனக்கு சரியான பதில் கொடுத்தாதான் அமைதியாக இருப்ப. என் அத்தை வேற வீட்டில் இருக்காங்க, அதனால பொறுமையாக இருக்கேன். மீனா என்ன பேசினாலும் முத்துவோட பாட்டி மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் முத்து நல்லா சம்பாதிக்கிறதுனால மீனா வர வர நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு விஜயா அமைதியாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா சொல்கிறாங்க, முதல்ல ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக நடத்தணும். இன்னும் நீங்கள் நிறைய கார் வாங்கணும், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்யணும். மனோஜ் மட்டும்தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு விஜயாத்தை சொல்கிறாங்கல்ல, நீங்களும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் விஜயாத்தை உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும் மீனா. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த குடும்பத்துக்காக, வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற.
எங்கள் வீடும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தப்ப நீ தான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போன, எங்களை நல்லா பார்த்துக்கிட்ட. மறுபடியும் நாங்கள் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு காரணமும் நீ தான். ஏன்னா என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு நான் நினச்சப்ப எனக்கு எப்பயுமே துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணது நீ தானே மீனா. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ணியிருக்கவே முடியாது. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. அதனால் கண்டிப்பாக என் அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் என்ன, உனக்காக புதுசாக வீடே வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக என்னையும் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, முத்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க தான் போகுது. நீ மீனாவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் நீ பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்ச. இப்போ உன்கிட்ட நிறைய கார் இருக்குது. இன்னும் இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னா பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன். அப்படி தானே முத்து? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது முத்து அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. பாட்டி நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், நான் முன்னேறி காட்டுவேன் பாட்டி அப்படின்னு முத்து பேசுகிறாரு. மீனாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய ரூம்ல இருந்து இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்க விஜயா. மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்யணும், மனோஜ் தான் நல்லா சம்பாதிக்கணும்னு நம்ம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் முத்து என்னடானா மீனாவுக்காக புது வீடு வாங்குவேன்னு சொல்கிறான், பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்கிறான். இதை கேட்டு இங்கே முத்துவோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் முத்து பேசுறதுனால தான் வர வர மீனா என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னதை கேட்டு விஜயா சந்தோஷப்படுறாங்க. அங்கே பாட்டி வந்த உடனே மனோஜ் எப்படி இருக்க மனோஜ், நீயும் சத்யாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். ஆனால் முத்துவும் மீனாவும் சரியாக வேலையெல்லாம் செய்கிறதே இல்லை பாட்டி. அதனால் அவங்க எத்தனை நாள் வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வரலாம், அங்கேயே தங்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படியா, பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே பாட்டி அப்படின்னு சொல்லும்போது உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மனோஜ், உன்னால் தானே வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சதால தானே இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். உன்னை நீயே இவ்வளோ பாராட்டி பேசுறியே, என்னைக்காவது முத்து மீனா செஞ்ச உதவிக்காக அவங்கள பாராட்டி பேசியிருக்கிறியான்னு கேட்கும்போது முத்துவையும் மீனாவையும் நான் பாராட்டி பேசணுமா, எதுக்காக? முத்துவும் மீனாவும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்க. உண்மையாகவே அவங்க எந்த உதவியும் செய்யலை பாட்டி, அவங்கள ரொம்ப பாராட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மனோஜ், நீ எப்படி இருக்க, உன்னுடைய வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஆமாம் ரோகிணிக்கு ஏதோ நீ பணம் கொடுக்கணுமாமே, அந்த பணத்தை கொடுத்துட்டியான்னு கேட்கும்போது ஆமாம் பாட்டி அந்த பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் மனோஜ் நிம்மதியாக இருக்குது. இனி ரோகிணி உன்கிட்ட பேசவும் மாட்டா, பிரச்சனை செய்யவும் மாட்டா. அதே மாதிரி உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களாத்த மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான் மனோஜ், மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு மனோஜை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசுகிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குன்னு விஜயா உனக்கு மட்டும்தான் புரியுது. ஏன்னா மனோஜுக்கு திறமை இருந்திருந்தா எதுக்காக தன்னுடைய பிஸ்னஸ்க்காக வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், முத்து மீனாவை மட்டும்தான் பாராட்டி பேசுவீங்களா பாட்டின்னு சொல்லும்போது உண்மையாகவே முத்துவும் மீனாவும் செய்கிற உதவியெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா. ஆனால் மனோஜால் வர பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது விஜயாவால் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீ தானே விஜயா, நீயும் மனோஜும் கவனமாக இருங்க, இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசிட்டே பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து சந்தோஷப்படுறாரு. பாட்டி எப்பயுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன தான் மனோஜும் அம்மாவும் பேசினாலும் பாட்டி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி என் அம்மா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாட்டி எனக்கு துணையாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ் உன்னுடைய பாட்டி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு, உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் முத்து தான் முக்கியம்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ நல்லா சம்பாதிக்கணும் மனோஜ், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மனோஜ். இங்கே முத்து அந்த காரெல்லாம் வச்சு ட்ராவல்ஸ் ஆரம்பித்ததால் உங்கள் பாட்டி முத்துவை எவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தெரியுதுமா, இருந்தாலும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீயும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்காக நீ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது என்னம்மா பேசுகிறீங்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையே என்னால் ஏற்பாடு பண்ண முடியாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்கேன், இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேம்மா, அதெல்லாம் முடியாது. ரோகிணி இருந்திருந்தால் பரவாயில்ல, இந்த கடையை ரோகிணி பார்த்துப்பாங்க, என் பிஸ்னஸை நான் செய்கிறதுக்காக ரோகிணி உதவி செய்வாங்க. ஆனால் இப்போ யாருமா எனக்கு உதவி செய்வாங்க, நான் தானம்மா கஷ்டப்பட்டு இந்த கடையை பார்த்துக்கணும். உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா, நீங்கள் கடைக்கு வந்தால் பிரச்சனை மட்டும்தான் செய்கிறீங்க, கடையில் இருக்க எல்லா வேலையும் நான் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறேன் தெரியுமா அப்படின்னு மனோஜ் பேசும்போது
இல்லை மனோஜ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. முத்து மாதிரி நீயும் நல்லா சம்பாதிக்கணும். முத்து அந்த காரெல்லாம் சரி செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்கள் பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்தான். முத்துவே இவ்வளோ சம்பாதிக்கும் போது நீ எவ்வளோ படிச்சிருக்க? நீ நல்லா படித்து முன்னேறணும்னு உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ என்னால் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கவே முடியல. இதில் புதுசாக கடை ஆரம்பிக்கணும், அந்த கடைக்கு நான் ஓனர் ஆகணும், நிறைய செலவாகுமா, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் பேச்சை நீ கேளு மனோஜ், தேவையில்லாமல் கேள்வி கேட்காத. முத்து மாதிரியே நீயும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். நீ என்ன செய்வேன்லாம் எனக்கு தெரியாது, பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. வர வர பாட்டி இந்த வீட்டுக்கு வந்தாலே முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ முத்து மாதிரி நான் நல்லா சம்பாதிக்கணுமா? நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முத்து இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. என் அம்மாவும் இப்படி தான் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியல. நான் எப்படி இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது? அம்மா அவங்க பேச்சை நான் கேட்டாதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான் உனக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வேன், இல்லைனா நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே தன்னுடைய ரூமுக்கு வந்த விஜயை யோசிக்கிறாங்க. முத்துக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தது, ஆனால் எனக்கு உதவி செய்ய சொன்னால் முத்துவும் மீனாவும் கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன செய்கிறது? மனோஜ் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறமே, அப்போ தான் மனோஜுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மனோஜுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, முத்துக்கிட்ட இருந்த பணத்தை மீனா தானே வாங்கினா. அந்த பணத்தை மீனா எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. என் அத்தை வேற இங்கே இருக்காங்க. மீனாவும் என் அத்தையும் கண்டிப்பாக கோயிலுக்கு போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பணம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முத்துவும் மீனாவும் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் எப்போ கேட்டாலும் எங்ககிட்ட பணமே இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இனி மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இங்கே மீனா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. என் பையன் மனோஜ் மட்டும் இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறான். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னா மனோஜ் இதை விட பெரிய பிஸ்னஸ் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். அப்போ தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே மனோஜை பற்றி புரிஞ்சுப்பாங்க. யாரும் மனோஜை கேள்வி கேட்க மாட்டாங்க. மனோஜோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் அண்ணாமலை மனோஜை பாராட்டி பேசினா அதுவே போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கு முத்துவும் மீனாவோட பாட்டின்னு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புவாங்கல்ல, அப்போ அந்த பணம் எங்கே இருக்குன்னு தேடி அந்த பணத்தை நான் எடுத்தாதான் மனோஜுக்கு உதவி செய்ய முடியும். இல்லைனா மனோஜ் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படணும். வீட்டில் இருக்க யாரும் மனோஜுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரவே மாட்டாங்க அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே அங்கே விஜயா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜயா நீயா பேசுகிற? இல்லை, நானே இப்படி கோயிலுக்கு வா விஜயான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். வீட்டில் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்வேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்வேன், பார்வதி வீட்டுக்கு போகணும்னு பேசுவேன். ஆனால் இப்போ என்ன கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப அக்கறையாக பேசுறியே, வர வர நீ ரொம்ப மாறிட்ட விஜயா, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இல்லை அத்தை, என்னால் வர முடியாது, நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல, ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஏன் விஜயா நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா விஜயா நீ வராமல் நாங்கள் மட்டும் எப்படி கோயிலுக்கு போகிறது? நீ எப்போ வரியோ அப்போவே நாங்களும் கோயிலுக்கு வரோன்னு சொன்ன உடனே, இல்லை அத்தை நீங்கள் வேற உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்வீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன், பார்வதியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தான் நான் நல்லா வேண்டிக்கிறேன்னு சொல்லும்போது, விஜயா வீட்டில் இருக்க வேலையை நீ பொறுப்பாக பார்த்துக்கிட்டாலே போதுமே, முத்து மனோஜ் ரவி எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா என்னுடைய திறமையால் நானும் முன்னேறணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இத்தனை வருஷம் கழிச்சு நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, ஏற்கனவே இப்படி தான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன், உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வந்தது, அதனால் யோசித்து நீ வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நீ தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நீ சொல்கிறது சரிதான், மீனா முத்து எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீ கோயிலுக்கு போகிறதெல்லாம் சரிதான், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் போதும். ஏன்னா இங்கே முத்துவோட பாட்டி வேற வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும். அப்படி நீ இந்த வேலையை செய்யலைன்னா வீட்டில் விஜயா சும்மா தானே இருக்கா அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு வா விஜயா, ஜூஸ் எடுத்துகிட்டு வா விஜயான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, புரியுதுல்ல?
முத்துவோட பாட்டி வந்த உடனே நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டியே. ஏன்னா முத்துவோட பாட்டி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தானே மீனா வர வர ரொம்ப எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லும்போது, இல்லை அத்தை, நான் எப்பயும் போல தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, உன்னை புரிஞ்சுக்கணும்னா நீ பொறுப்பான மருமகளாக இருக்கணும், அவ்வளவுதான். சரி, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கே வந்து கவனிக்கிறாங்க. எப்போ இவங்க கோயிலுக்கு கிளம்புவாங்க, எப்போ முத்துவோட பணத்தை எடுக்கலாம், அப்போ தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ கண்டிப்பாக மனோஜ் பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. என்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் மீனாவும் முத்துவும் என்ன செய்கிறதுன்னு யோசிப்பாங்க. உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு விஜயா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. பாட்டி, அண்ணாமலை, மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் இங்கே சத்யா, ரேகாவை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த சமயம் விஜயா ரொம்ப சந்தோஷமாக நான் சொன்ன மாதிரி எல்லாரும் என் பேச்சை கேட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் பார்வதி வீட்டுக்கு போகிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் மீனா முத்து கொடுத்த பணத்தை எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க விஜயா. அந்த சமயம் கிச்சனில் எல்லா இடத்துலையும் விஜயா தேடி பார்க்குறாங்க. இங்கே முத்துவோட ரூமுக்கு வந்த விஜயா இந்த மீனா வேணும்னே பணத்தை ரொம்ப கவனமாக வைப்பா. ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை வாங்கணுன்றதுக்காக பணத்தை மீனா சேர்த்து வச்சுருந்தா. கண்டிப்பாக பணத்தை எங்கே வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா பார்க்கும்போது, எப்பயும் மீனா பணத்தை எங்கே சேர்த்து வைப்பாங்களோ அதே இடத்துல வச்சுருக்காங்க. விஜயா உடனே, எப்படியோ இந்த பணம் கிடச்சிருச்சு, இந்த பணம் இருக்கிறதுனால தானே முத்து என்னென்னவோ பேசுகிறா, மீனா எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தர மாட்டிக்கிறா. என்ன இருந்தாலும் மீனா என்னுடைய மருமக. ஆனால் என் பேச்சை கேட்காம மனோஜை ஏளனமாக பேசும்போது என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக விஜயா யோசிக்கிறாங்க. முத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விஜயா எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை மனோஜ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு வராங்க விஜயா. முத்து சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்த விஜயா என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. யாரும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாது, எப்படியாவது இந்த பணத்தை கவனமாக எடுத்து வைக்கணும். அதே மாதிரி முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். முத்துவும் மீனாவும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு இங்கே அண்ணாமலையோட பையில் அந்த பணத்தை வச்சுட்டு விஜயா ரொம்பவே பதட்டமாக என்ன செய்கிறோன்னு கூட யோசிக்காமல் பார்வதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பணத்தை முதல்ல எங்கேயாவது வச்சா போதும், இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அண்ணாமலையோட பையில் அந்த பணத்தை வச்சுட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக முத்து, மீனா, இங்கே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் புதுசாக கல்யாணம் ஆனதால் அவங்களையும் கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. எல்லாரும் கோயிலுக்கு வராங்க, நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முத்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் எதுக்காக பாட்டி உங்கள் வீட்டுக்கு போகணும், அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை, நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும், ஆனால் எப்பயுமே எங்களை நல்லா பார்த்துக்கிறது நீங்கள் தான். மாதம் மாதம் அப்பாவுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எப்பயுமே உதவி செய்கிற உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறதே இல்லை பாட்டி, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லும்போது, இல்லை முத்து, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்து என்னால் இருக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையாரு முத்து, சீக்கிரமாக நம்ம வீட்டுக்குன்னு வாரிசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன், இங்கேயே தான் தங்கியிருப்பேன்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லைம்மா முத்து சொல்கிறதும் சரிதான், நீங்கள் அப்பப்போ இங்கே வரீங்க, இப்போ கூட நாங்கள் கூப்பிட்டதால தான் வந்தீங்க, நீங்கள் வேறு தனியாக இருக்கிறதுனால எப்பயுமே உங்களை பற்றி தான்மா யோசிப்போன்னு சொல்லும்போது அண்ணாமலை, நீ கவலைப்படாமல் இரு, நான் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்காக வருவேன், அப்புறம் நம்ம வீட்டிலேயே தான் இருப்பேன், போதுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம கிளம்பலாம், மீனா வந்து நமக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா, நம்ம வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே கோயிலுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. இங்கே முத்து, மீனா எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா வேணும்னே இவங்களை கோயிலுக்கு அனுப்பிட்டு அந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்ற உண்மை தெரியாமல் முத்துவும் மீனாவும் இருக்காங்க. அடுத்த நாள் முத்து வந்து, மீனா ஃபினான்சியர் ஃபோன் பண்ணார் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன சொன்னாருங்கன்னு கேட்க, இல்லை ஃபினான்சியருக்கு இப்போ உடனே பணம் தேவைப்படுதான், அதனால் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தர வேண்டிய பணத்தை கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க, எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ இருக்கிற பணத்தை கொடுங்க முத்து, உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, நீங்கள் தானே நான் கொடுத்த பணத்தை தரணும்னு கேள்வி கேட்குறாரு, என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது, நம்ம தான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பணத்தை கொடுக்கலாங்க, உங்களுக்கும் மாதம் மாதம் பணம் வருது, அப்படியே அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி மீனா,
அந்த பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது, மீனா அவங்க ரூம்ல வச்ச பணத்த எடுக்கிறதுக்காக வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமா, இந்த பையில தான் பணத்த வச்சிருந்தேன். ஆனா இப்ப பணம் இல்லையேன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அங்க வந்த பாட்டி, "என்ன மீனா? முத்து ரொம்ப நேரமா பணத்த எடுத்துட்டு வர சொல்றான். நீ என்ன செய்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாட்டி, பணம் இங்க தான் இருந்தது. இங்க தான் வச்சிருந்தேன். கவனமா வச்சிருந்தேன். பணம் இப்ப இல்ல. அதான் ரூம்ல தேடிட்டு இருக்கேன். நீங்க தான் முத்துக்கிட்ட பேசணும். புரிய வைக்கணும்னு" சொல்லும்போது, "முத்து, இங்க வா முத்து" அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. மீனா எப்பயும் பணத்த எங்க வைப்பா முத்துன்னு கேட்கும்போது, "இந்த பையில தான் பாட்டி வைப்பான்னு" சொல்றாங்க முத்து. அப்ப அந்த பணம் இங்க இல்லையே! நீ எடுத்தியா முத்து அந்த பணத்தன்னு கேட்கும்போது, "என்ன பாட்டி, அப்படியே அந்த பணத்த எடுத்திருந்தாலும், இப்ப அந்த பணத்த மீனா எடுத்துட்டு வரணும்னு நான் ஏன் சொல்லப் போறேன்? மீனா கிட்ட தான் அந்த பணத்த கவனமா வைக்க சொன்னேன். இப்ப பணம் இல்லன்னு மீனா சொல்றாளே! என்ன செய்றதுன்னு யோசிக்கும்போது, அங்க அண்ணாமலை அந்த சமயம் தன்னுடைய ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அப்படியே வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய பையவும் எடுத்து வைக்கிறாரு. அண்ணாமலையோட பையில தான் விஜயா தெரியாம அந்த பணத்த வச்சிருப்பாங்க. ரொம்பவே பதட்டமா இருந்த விஜயா என்ன செய்றதுன்னு தெரியாம, மீனா, முத்துவோட பணத்த அண்ணாமலையோட பையில வச்சதால, அப்புறம் வீட்டுக்கு வந்த விஜயா கொஞ்சம் கவனமே இல்லாம இருந்ததால, அந்த பணத்த எங்க வச்சோன்னு கூட யோசிக்காம, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் அந்த பணத்த பத்தியும் யோசிக்காம, அண்ணாமலையோட பையில தான் அந்த பணம் இருக்கு. என் வீட்டுக்காரர் இப்ப எங்கேயும் போக மாட்டாரு. இந்த பை நம்ம ரூம்ல தானே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் அண்ணாமலை அந்த பைய எடுத்துட்டு வராரு. "என்ன மீனா? என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்ல மாமா, மாசம் மாசம் எங்களுக்கு பணம் வரும்ல, அந்த பணத்த நாங்க சேர்த்து வச்சிருந்தோம். இப்ப ரூம்ல அந்த பணம் இல்லன்னு சொல்லும்போது, அ நாங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். மனோஜும் வந்திருந்தாரு. கண்டிப்பா மனோஜ் அந்த பணத்த எடுத்திருக்க மாட்டாருன்னு" மீனா மட்டும் இல்ல, முத்துவும் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அந்த பணம் இங்க இல்லன்னு சொல்றீங்கன்னு, எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல பணத்த தேடி பார்க்குறாங்க. அந்த சமயம் பாட்டி சொல்றாங்க, "ஆமா அண்ணாமல, இந்த பை யாருடைய பைன்னு?" கேட்கும்போது, "என்னுடைய பை தாம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். இந்த பை தான் எடுத்துட்டு போவேன்னு" சொல்லும்போது, "அப்படியா? உன்னுடைய பை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா, இந்த பையில பணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்னுடைய பைம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அண்ணாமலை, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பணம் இல்லையே, அதான் கேட்டேன். மீனாவும் இப்படிதான் பையில தான் பணம் வச்சேன்னு சொன்னான்னு" சொல்லும்போது, என் பையில எங்க பணம் இருக்க போதுன்னு அண்ணாமலை அவருடைய பைய பார்க்கும்போது பணம் இருக்குது. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு வீட்ல உள்ள எல்லாரும் அண்ணாமலைய பார்க்குறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை ரொம்ப கோவமா, "என்ன விஜயா, இந்த பைய நான் எடுக்கும்போது, இந்த பைய எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டியே! இப்ப தான் புரியுது. அப்ப இந்த பணத்த எடுத்தது நீ தானா? எப்பயும் மனோஜ் தான் இப்படி ஒரு வேலைய செய்வான். இப்ப நீ வேற இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? நான் இந்த பைய எடுத்துட்டு போகும்போதெல்லாம் நீ கேள்விக்கு மேல கேள்வி கேட்ட. இது என்னுடைய பை தானே! நான் வேலைக்கு தானே போறேன். எப்பயும் இந்த பைய தானே எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு என்ன புதுசா நீ கேள்வி கேட்குறன்னு நெனச்சேன். ஆனா இப்ப தானே புரியுது. நீ தான் மீனா, முத்துவோட பணத்த எடுத்திருக்க. எதுக்கு விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சேன்னு?" சொல்லும்போது, "இல்லங்க, அப்படிலாம் நான் செய்யவே இல்லங்கன்னு" சொல்றாங்க. "பொய் சொல்லாத விஜயா" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ரொம்ப கோவமா விஜயாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "என்ன விஜயா இதெல்லாம்? மனோஜ் தான் இப்படி செஞ்சுட்டு இருந்தான். மனோஜ் கிட்ட பேசி நீ புரிய வைக்கணும். இப்ப நீயே இப்படி செய்றியே, இதெல்லாம் சரியா? பொறுப்பா, அக்கறையா குடும்பத்த பார்த்துப்பேன்னு நெனச்சா, எப்ப பார்த்தாலும் உன்னால பிரச்சனை மட்டும் தான் வருது. விஜயா, நீ யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் விஜயா இப்படி செஞ்ச?" அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா கேள்வி கேட்கும்போது, "இல்ல, மனோஜ் புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நெனச்சேன். மனோஜுக்காக புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்த ஏற்பாடு பண்ணி குடுக்கணும்னு நெனச்சேன். அதான் முத்து, மீனா கிட்ட நெறைய பணம் இருக்கே. அந்த பணத்த மனோஜ் கிட்ட குடுத்தா, மனோஜ் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். அதனால தான் இப்படிலாம் யோசிச்சேன்னு" சொல்லும்போது, உடனே மீனா கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. "விஜயா அத்தை, நீங்க இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னு யோசிக்கவே இல்ல. ஆனா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்த உங்க பையன் மனோஜ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக குடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எங்ககிட்ட கேட்டுருக்கலாம். ஆனா நீங்க இப்படிலாம் செய்வீங்களா? உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். இனி உங்க மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வரவே வராது. அது மட்டும் இல்லாம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க, நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றோன்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க. சொல்லப்போனா, நீங்க எங்கள புரிஞ்சுக்கவே வேண்டாம். இதே மாதிரி பிரச்சனை செய்யாம இருங்க. போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன். எங்களுக்கு தெரியாம எங்க பணத்த எடுத்திருக்கீங்க. இப்பவே இந்த உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட உதவி கேட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்குமே வெளியில வர முடியாது. எதுக்கு அத்தை இப்படிலாம் செய்றீங்க?" அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா பேசுறாங்க. "நீங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் சரிதான். எங்கள புரிஞ்சுக்காம இருந்தாலும் பரவால்ல. ஆனா எங்க பணத்த நீங்க எடுக்க வேண்டாம். கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிறோம். சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம, ஏன் வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்ற நீங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேனான்னு யோசிச்சீங்களா? நாங்க சாப்பிட்டோமான்னு பார்த்துருக்கிறீங்களா? இல்லையே. உங்களுக்கு நாங்க சமைச்சு குடுக்கணும். எனக்கு சாப்பாடு இல்லனாலும் கண்டுக்க மாட்டீங்க. ஆனா சம்பாதிக்கிற பணத்த நீங்க எடுக்கணும். உங்க பையன் மனோஜுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. நீங்க என்னைக்குமே எங்க பேச்ச கேட்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க." அப்படின்னு மீனா உண்மை என்னன்னு புரிஞ்சுகிட்டு விஜயாவ வெளுத்து வாங்குறாங்க. வேற வழி இல்லாம பாட்டி, மீனா, அண்ணாமலை எல்லாரும் கேள்வி கேட்கறதால மீனா கிட்டயும், முத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா.
உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாமா, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோன்னு பொறாமப்படுறீங்க. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்கிறீங்க. மனோஜுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீடு கிடைக்கணுன்றதுக்காக தானம்மா கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம். ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நீங்களாம்மா திருப்பி தருவீங்க? இந்த பணத்தை எடுக்கிறீங்கன்னா ஃபினான்சருக்கு தர வேண்டிய பணத்தை நாங்கள் எப்படிம்மா திருப்பி தர முடியும்? ஃபினான்சர் எங்ககிட்ட ஏற்கனவே நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க முத்துன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாமா, ஆனால் பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல அப்படின்னு முத்து ரொம்பவே மனசு வேதனையோடு பேசுகிறாரு. விஜயா போதுமா, இப்போ நீ நிம்மதியாக இருப்பல்ல, சந்தோஷமாக இருக்கிறியா விஜயா? இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் உன்னுடைய வேலையாக இருக்குது விஜயா. ஆனால் நீ எங்கள் பேச்சை கேட்கவே மாட்ட. எப்பவும் மனோஜ் தான் இப்படி தேவையில்லாத வேலையை செய்வான். இப்போ நீயும் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்ட. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு விஜயா. நானும் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து மீனாவோட பணத்தை அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, நல்ல வேலை முத்து மீனாவோட பணத்தை நான் எடுக்கல. இப்போ அம்மா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அம்மா இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. விஜயா செஞ்ச இந்த வேலையால் விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க பாட்டி.